சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்றதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இல்லைங்க, உண்மையிலேயே சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இப்படிதான் இருக்கு அவங்க டீலிங்லாம்.